இப்போ ரம்ஜான் பெருநாள்ல நமக்கு எத்தனை கோடிக்கு ஆடு விற்கிது சொல்லு? 20 கோடிக்கு விற்கிது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும். நமக்கு கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது, ராஜஸ்தான்ல இருந்து வருது. ஏன்னா நான் ஆடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன், மாடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன். நபிகளார் ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு, இயேசு மேய்ச்சிருக்கிறாங்க. இதுல அப்ப இது அவமானம்னு கருதுனா எப்படி? அப்போ ஆடு மாடு வளர்ப்பது அவமானம்னு என் பிள்ளை கருதுறான். அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்க போறான், எனக்கு இங்க மேய்க்கிறது தெரியுது. அப்ப நான் என்ன செய்றேன், அது அரசு வேலைன்னா பூட்ஸ் கிளவ்ஸ் ஸ்பெக்ஸ் தொப்பி கோட்டு அப்படியே போறான். அப்படியே உட்காந்து கண்ணாடி அறைகளை பாக்குறான். அங்க மாடு ஜீப்ல ட்ரக்கில் போறான். ஏய் என்னடா அங்க என்னடா பிரச்சனை பாக்குறான். பக்கத்திலே வெட்டினியர் டாக்டர் 4 பேர் பணிக்கிருப்பான். அவனுக்கு மருத்துவமனை, அவனுக்கு தங்குற விடுதி. எப்படி இருக்கு பாருப்ப. பால் ஒண்ணு இருந்தா ஒரு நாட்டுல பசி என்ற சொல் செத்துரும். பால் இருந்தா அந்த நாட்டுல பசி வராது. அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு போகணும்னு சொல்றேன். இப்ப ஆடு மாடு வளர்க்கறது இப்ப நான் சொல்லும்போது உனக்கு சாத்தியப்படுத்திட முடியும் தெரியுதுல்ல. நீ வேணா ஒரு தடவை ஓட்டு போட்ட அண்ணன் ஜெயிக்க வை, அப்புறம் நீ வந்து அப்பவே பண்ணிருக்கலாமேன்னு தோணும். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.